அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களோட புள்ளகளுக்கு எதிரா துஆ கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. உங்களோட புள்ள எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மோசமான செயல்களை செய்யட்டும், அல்லாஹ்வுக்காக உங்களோட வாயால அந்த புள்ளைக்கு எதிரா துஆ கேட்காதீங்க, அந்த புள்ளைக்கு எதிரா பதுவா செய்யாதீங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் என்ற புள்ள சொல் பேச்சு கேட்குது இல்லையா அல்லாஹ், என்ற புள்ளைய நல்ல புள்ளையாக ஆக்கு, என்ற புள்ளைக்கு நேரான வழியை காட்டு. உங்களோட புள்ள வளர்ந்து வந்து உங்களை ஊட்ட விட்டு விரட்டினாலும் அந்த புள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் என்ற புள்ளைக்கு நல்ல ஹிதாயத்தை கொடு, நல்ல நேர்வழியை கொடுன்னு துஆ கேளுங்க. உங்களோட புள்ள படிக்கிறதுக்கு களவு பண்ணுதா, ஓதுறதுக்கு களவு பண்ணுதா, புள்ளைக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏசாதீங்க, எரும மாடுன்னு திட்டாதீங்க. யா அல்லாஹ் என்ற புள்ளைக்கு நல்ல அறிவை கொடு, யா அல்லாஹ் என்ற புள்ளைக்கு படிப்புல ஓதல்ல நல்ல ஆசை ஆர்வத்தை கொடுன்னு துஆ கேளுங்க. உங்களோட புள்ள தொலை போகுது இல்லையா, அடிங்க, பிரச்சனை கிடையாது, ஆனா வாயால ஏசாதீங்க, புள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் என்ற புள்ளைய 5 நேரம் தொழுகிற புள்ளைய ஆக்கிரு. சுருக்கம், உங்களோட புள்ள என்ன தவறு செஞ்சாலும் உங்களோட புள்ளதான் அது, உங்களோட புள்ளதான் அது. அந்த புள்ளைக்கு ஏசி பதுவா செஞ்சு இன்னும் நாசமாக்காதீங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டு, யா அல்லாஹ் என்ற புள்ளைய சாலிகான புள்ளைய ஆக்குன்னு கேளுங்க. ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹ்ட காலத்துல ஒரு மனிதர் மதுபானம் குடிச்சிடுறாரு. மதுபானம் குடிச்சவருக்கு ஹத் அடிக்கணும். சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஹத் அடிக்க வந்த நேரம் செருப்பால் அடிக்கிறாங்க, உடுப்ப முறுக்கி உடுப்பால் அடிக்கிறாங்க, கம்பால் அடிச்சாங்க, கையால அடிச்சாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. செருப்பால அடிக்காதீங்கன்னு சொல்லல ரசூலுல்லாஹ். அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சிட்டு அவர் தௌபா செஞ்சவரா திரும்பி போறாரு. ஒரு நபித்தோழர் சொன்னார், அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும்னு சொன்னாரு. எப்படி அடிச்சாங்க, செருப்பால அடிச்சாங்க, உடுப்ப முறுக்கி அடிச்சாங்க, கையால காலால அடிச்சாங்க. எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும். அதை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அந்த மனிதனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்க என்று சொன்னாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க உங்களோட புள்ளைக்கு எதிராக துஆ செய்றீங்களா, உங்களோட புள்ளைக்கு பதுவா செய்றீங்களா, நீங்க ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்றீங்க. உங்களோட புள்ளைய நாசமா போன்னு சொன்னா அது நாசமா போகும், ஷைத்தாண்ட வழியில போகும். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளுக்காக பிள்ளைகளை பதுவா செய்து பிள்ளைகளை ஏசி இன்னும் இன்னும் நாசப்படுத்தி விடாமல் உங்களோட வாழ்க்கையில துஆ கேளுங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல் குர்ஆன்ல நல்ல மனிதர்கள் கேட்கிற ஒரு துஆவை சொல்லி தருகிறான். கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோரும் பாடமாக்கிக்கங்க. ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், இறைவா எங்களுடைய மனைவிமார்களிலும், மனைவிமாராக இருந்தால் எங்களுடைய கணவன்மார்களிலும், எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் கண்குளிர்ச்சியை வைத்து விடு இறைவா. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்து விடு இறைவா. இந்த துஆவை கேளுங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆவை மறந்துடாதீங்க. உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக அதிகம் துஆ கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே குர்ஆன் மதரசாவிலே மௌலவி ஓதி கொடுக்கிறார், மௌலவி அலிஃபாவை சொல்லிக் கொடுக்கிறார். சில நேரம் உங்களோட வீட்டுல ஏபிசிடிக்கும் ஆனா ஆவண்ணாவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அலிஃபாவுக்கு கொடுக்கப்படுறதில்ல. கொடுக்கப்படுதா? அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், அவங்க குர்ஆன் மதரசால ஓதுற மாதிரி ஓதட்டும். உங்களோட வீட்டுல நீங்க ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்கி உங்களோட புள்ளைக்கு உங்களோட வாயால ஓதி கொடுங்க. நீங்க அலிஃபாவை நீங்க சொல்லிக் கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் அவனுடைய அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு அப்படியே முடிந்துவிடும் 3 விடயங்களை தவிர. நீங்க மௌத்தா போனாலும் 3 விஷயத்துல உங்களுக்கு நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகத்தின் ஜாரியா,
ஒரு மனிதன் செய்கின்ற நிரந்தரமான தர்மம், ஒரு கிணறு தோன்ற மாதிரி, ஒரு மஸ்ஜிது கட்டி கொடுக்கிற மாதிரி நிலையான ஒரு தர்மம். இரண்டாவது சொன்னாங்க அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயன் பெறப்படக்கூடிய கல்வியை விட்டுட்டு போறீங்க. நீங்க ஒரு புள்ளைக்கு ஒரு அலிஃபாவை சொல்லி கொடுத்தீங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியான்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மௌத்தா போனாலும் அதை சொல்ல சொல்ல உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹுன்னு சொன்னாங்க. பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான ஒரு குழந்தைய விட்டுட்டு போனா அந்த புள்ள செய்யற அமல்கள் முழுக்க உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நீங்க மௌத்தா போனாலும் உங்களோட புள்ளைக்கு நீங்க அலிஃபா சொல்லி கொடுத்தீங்க, உங்களோட புள்ளைக்கு நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமாக்கி கொடுத்தீங்க, உங்களோட புள்ளைக்கு நீங்க நல்ல ஒரு திக்ர சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மௌத்தா போயிருவீங்க. உங்களோட புள்ள சும்மா குர்ஆன் எடுத்து என்ற உம்மா தானே எனக்கு ஓதி தந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி தந்தாங்களேன்னு உங்களோட புள்ள ஓதும் காலமெல்லாம் உங்களோட கபருக்கு நன்மை தேடி வந்து கொண்டிருக்கும். சாப்பிடுகிற பொழுது புள்ள வலது கையால சாப்பிடு மகனேன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மௌத்தா போன பிறகு உங்களோட மகன் தின்ற பொழுதெல்லாம் ஞாபகம் வரும், என்ற உம்மா தானே எனக்கு இதை சொல்லி தந்தாங்க. படைச்சவன் ரப்பு அதுல நன்மைய உங்களோட கபருக்கு தந்து கொண்டே இருப்பான். ஆடை அணிகிற நேரம் வலது கையால ஆடை அணி மகனே. பட நடிகர்களை போன்று விளையாட்டு வீரர்களை போன்று ஆடை அணியாதே மகனேன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மௌத்தா போன பிறகும் உங்களோட மகன் அதே மாதிரி ஆடை அணிறாரு, அதுல நன்மை உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். தேவையா உங்களோட புள்ளைக்கு உங்களோட வாயால இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, மார்க்க விவகாரங்களை சொல்லிக் கொடுங்க. உங்களோட புள்ளைகளை தொலை பழக்குங்க, இபாதத்து செய்ய பழக்குங்க. நீங்க மௌத்தா போற நேரம் உங்களோட புள்ள ஒரு நல்ல புள்ளையா இருந்தா அந்த புள்ள செய்யற எல்லா அமல்களையும் உங்களுக்கு கூலி வந்து கொண்டிருக்கும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, வெறுமனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டு போய் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மறந்து விடாமல் அந்த பிள்ளைகளை ஈமானுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் வளர்க்க பழக்குங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு சம்பாதித்து தராவிட்டாலும் உங்களுடைய கபருக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்ல பிள்ளைகளாக வளர்த்து விடுங்கள். இதுதான் எங்களுக்கும் பயனளிக்கும், இஸ்லாமிய உம்மத்துக்கும் பயனளிக்கும், மறுமை வெற்றியையும் கொண்டு வந்து தரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்வோம்.